அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய நினைவுகளை கூட நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர். ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். இவங்க எப்பெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்கிறாங்களோ அப்பெல்லாம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. இப்ப 40 வருஷம் பெலிஸ்தியர்கிட்ட அடிமைகளாயிருக்காங்க. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். மனோவான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் கோத்திரம். 12 கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரம் தான் கோத்திரம். அவருடைய மனைவிக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு தரிசனமாறாரு, அவளோடு பேசுறாரு. உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நாளும் நிறைய நிந்தனைகளை அனுபவிச்சிருக்கலாம். இப்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான காரியத்தை தூதனானவர் மூலம், கர்த்தருடைய தூதனானவர் மூலம் அவருக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப்படுகிறது. அவளுடைய வாழ்க்கை மாறப்போது, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக போகுது. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அதுக்கு அந்த பிள்ளைய பெற்றெடுக்கிறதுக்கு தாய் ஆயத்தமானோம். எப்படி ஆயத்தமானோம்னா, திராட்சை ரசத்தை குடிக்க கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றும் புசிக்க கூடாது. இது 2 கண்டிஷனும் அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மனோவாவோட மனைவி கிட்ட தேவதூதனானவர் அதை குறிச்சு பேசுறாரு. எச்சரிக்கையாய் இருக்கணும். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். தேவ திட்டம் என்ன அப்படின்னா, இவன் மூலம்தான் இஸ்ரவேலர் பெலிஸ்தியருடைய கையில இருந்து விடுதலை ஆக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ திட்டத்தையும் சொல்றாரு. அதே நேரத்துல அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனா, நசரேய விரதம் உடையவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நசரேய விரதத்தை குறித்து என்னாகமும் 6வது அதிகாரத்துல ஃபுல்லா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கணும்? இதுல அடிப்படையா 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, என்னாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம். தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளில் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். விதை முதல் தோல் வரைக்கும் எதையும், திராட்சை செடியில இருந்து வர்ற எதையும் சாப்பிடக்கூடாது. 5வது வசனம், அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் தலை முடிய வெட்டக்கூடாது. 3வது, அவன் 6வது வசனம், கர்த்தருக்கென்று விரத காலம் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது.
பிரேதத்துக்கு பக்கத்துல போகக்கூடாது. 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. திராட்சை செடியில இருந்து எதையும் எடுத்து சாப்பிடக்கூடாது, தலைமுடி வெட்டக்கூடாது, 3வது பிரேதத்தை தொடக்கூடாது. இந்த 3 காரியம் நசரேய விரதத்துக்குரியது. அதை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ திட்டமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அந்த தூதனானவரை பார்த்த உடனே அந்த பெண் தன் புருஷன்ட்ட வந்து சொல்றா, நான் பார்த்தேன், அவரோட சாயல் வந்து பயங்கரமா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்கல, அவர் தன்னுடைய பெயரையும் எனக்கு சொல்லல. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார். அந்த காலமும் குறிக்கப்பட்டிருக்கு. எந்த காலத்துல நசரேயனா இருப்பானா, பிறந்ததுல முதல் மரணம் வரைக்கும் அவன் நசரேயனா இருக்கணும், தீட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறக்க போற பிள்ளைக்கு குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை தன்னுடைய கணவன்கிட்ட அவ சொல்றான். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டார். மனோவா உடனே வந்து ஜெபம் பண்றார், ஆண்டவரே இன்னொரு தடவை அனுப்புங்க, நான் பிள்ளைய எப்படி வளர்க்கணும், நாங்க என்ன பிறக்க போற பிள்ளைக்காக நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு கற்பித்தரலாம். ஒரு நல்ல ஜெபத்தை அங்க தேவனை நோக்கி பண்றாரு. பிறக்க போற பிள்ளைக்காக நாங்க எப்படி நடக்கணும் அப்படின்றத, நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் செய்யறார். ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்கிறவர். இந்த மனோவாவோட ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டாரு. தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். திரும்பவும் வந்து எனக்கு சொல்லணும் தான் கேட்டா, அது மாதிரியே அவர் மறுபடியும் வந்தார். அப்பொழுது அவன் புருஷனாகிய மனோவா அவளுடனே இருக்கவில்லை. இப்பயும் அவளுடைய புருஷன் வயல்வெளியில இருக்கிற நேரத்திலையும் அவன் இல்லை. ஆகியால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அன்னைக்கு வந்த அந்த தேவ மனுஷனை போன்ற தேவ தூதனானவர் இன்னைக்கும் வந்திருக்கார் என்ற செய்திய சொல்றார். ஆகியால் அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்தில் வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். போய் விசாரிக்க, நீங்க தான் பேசினதான் கேட்கிறாரு. அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அப்படின்றது, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். எப்படி பிள்ளைய வளர்க்கணும், எப்படி அவனை நடத்தணும், எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு வந்து பெற்றோருடையது. தேவனிடத்துல ஆலோசனை நம்ம கேட்கும்போது பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்ன்றத ஆண்டவர் நமக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பாரு, கற்றுக் கொடுப்பாரு. அங்க மனோவாதத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாய் இருந்து
திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்று புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவள் என்றான். அந்த மனோவாவோட மனைவி வந்து தீட்டானதை புசிக்க கூடாது, திராட்சை ரசம் மதுபானம் குடிக்க கூடாது, தன்னை காத்து கொள்ளணும், அந்த வார்த்தைக்கு கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவ நடக்கணும். நான் கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவன். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான். ஒரு வெள்ளாடை அடிச்சு அதை சமைச்சு கொண்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். நீ பலி செலுத்தணும்னா அது தேவனுக்கு தான் செலுத்தணும். நான் வந்து கர்த்தருடைய தூதனானவர், அதனால நீ கர்த்தருக்கு தான் செலுத்தணும். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அவனுக்கு தெரியல இது கர்த்தருடைய தூதன். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். இப்ப அடுத்து கேட்கிறான், குழந்தை பிறக்கும் போது நாங்க உங்களை கனம் பண்ணணும். ஏன்னா அந்த செய்திய சொன்னது கர்த்தருடைய தூதனானவர். உங்களை கனம் பண்ணணும்னா உங்க பேர் என்னன்னு கேட்கிறான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். கர்த்தருடைய நாமம் வந்து அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல அவருடைய நாமம் அதிசயமானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமம் அதிசயமானது. மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். கர்த்தருக்கு கன்மலையின் மேல வைத்து செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கியது. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு அதிசயம் நடந்துச்சு. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில், பலிபீடத்திலிருந்து அக்கினி எழும்புச்சு வானத்துக்கு நேராக. கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அப்படியே அக்கினி பற்றி எரியும் போது அந்த கர்த்தருடைய தூதனானவர் அப்படியே ஏறி போயிட்டார். இதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். அந்த கர்த்தருடைய தூதனானவர் அப்படியே ஏறி போகிறத பார்க்கும்போது தங்களை தாழ்த்தி தரையில விழுந்து முகம் குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். தங்களை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, தான் கோத்திரத்துல ஒரு மனுஷன் இருந்தான் மனோவா. அவனுடைய மனைவி வந்து குழந்தை இல்லாம இருந்துச்சு. இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தியர்கிட்ட அடிமைகளா இருந்தாங்க. கர்த்தர் வந்து மனோவாவையோட மனைவிட்ட வந்து பேசுறாரு, நீ வந்து கற்பந்தரிச்சு ஒரு குமாரனை பெறுவா. நீ வந்து மதுபானம் திராட்சை ரசம் குடிக்க கூடாது, தீட்டானதை சாப்பிடக்கூடாது. உன்னுடைய மகன் வந்து தலையில சவரன் கத்தி பிறக்க கூடாது, அவன் படக்கூடாது, அவன் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறித்த தேவ திட்டம் என்ன அப்படின்றத சொல்றாரு. பெலிஸ்தியரோட கையில இருந்து அவன்தான் இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்க போறான் அப்படின்ற தேவ திட்டத்தையும் சொல்றாரு. அந்த பெண்ணு போய் தன்னோட கணவன்கிட்ட சொன்னோடனே அவன் வந்து ஒரு ஜெபம் பண்றான். அந்த மனுஷனை திரும்ப ஒருக்க அனுப்பி, நாங்க பிள்ளைய எப்படி வளர்க்கணும், என்ன செய்யணும்ன்றதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தேவதூதனானவர் மறுபடியும் வந்தாரு. அப்ப திரும்ப கேக்குறாங்க, நாங்க குழந்தைய எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு கேட்கும்போது அவர் மறுபடியும் சொல்றாரு. அந்த பெண்ணு வந்து
எச்சரிக்கையா இருக்கணும். திராட்சை செடியில இருந்து உண்டானது எதையும் சாப்பிடக்கூடாது. மதுபானம், திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. தீட்டானதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே மனோவா சொல்றாரு, நான் பலி செலுத்தும்படியா வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சர்வாங்க தகன பலியெல்லாம் கர்த்தருக்குரியது, நீ கொண்டு வந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே மனோவா ஒரு வெள்ளாட்டு இதை அடிச்சு கொண்டு வந்து பலி செலுத்துறாரு. அப்ப பலிபீடத்துல இருந்து அக்கினி புறப்பட்டது. அந்த அக்கினியில அந்த தேவதூதனானவர் ஏறி போனாரு. மனோவாவும் அவரோட மனைவியும் பணிந்து கொண்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த தூதனை பார்த்து உங்களுடைய நாமம் எது என்னன்னு கேட்டோடனே அது அதிசயம் சொன்னதை இந்த நாள்ல பார்த்தோம். இன்றைக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். நம்மளோட தேவைகளை ஆண்டவரிடத்துல சொல்லும் போது நமக்கு தேவையான அதிசயங்களையும் செய்வார். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சிம்சோனோட வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள்ல பெற்றோரோடு நீர் எப்படி இடைப்பட்டீர் என்பதை தியானிக்க இந்த நாள்ல கொடுத்த கிருபைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்களும் கூட எங்களுடைய பிள்ளைகளை சரியான பாதையில நடத்த தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் தாங்க. ஆண்டவரே, நீர் அதிசயமானவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில ருசித்து பார்க்க கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் உம்முடைய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.